ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய காணொளியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களும் அவசியம் செல்ல வேண்டிய ஆலயங்கள் குறித்து அறியவிருக்கின்றோம். ஒவ்வொரு ராசிக்குரிய கோவில்களாக 12 ராசிக்காரர்களுக்கும் 12 ஆலயங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கோவில்களை ஒரு முறையாவது அந்தந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய ராசிக்கு ஏற்ப சென்று வந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றங்கள் நிகழும் என்பது ஐதீகம். மேஷம் முதலாவதாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வந்தால் நிச்சயம் உங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியும். ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடும் நிலை இருக்கும். இவ்வாறு இருப்பவர்கள் உங்கள் ராசிப்படி திருவிசநல்லூரில் இருக்கும் சிவயோகிநாதர் திருக்கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கிருக்கும் மூலவரை தரிசனம் செய்து வர குப்பையில் இருந்தாலும் கோபுரத்திற்கு சென்று விடுவீர்கள். மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை கிடைக்கின்ற பொழுதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் உங்கள் கதவை தட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைக்கு மேல் வருவதில்லை. உங்கள் ராசிப்படி பழனி மலையில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு வர நிறைய நன்மைகள் உண்டாகும் என்பது நிதர்சனம். கடகம் உங்களுடைய கடின உழைப்பு நிச்சயம் பலன் தருவதாய் இருக்கும். வெற்றியை நோக்கிய பயணத்தில் விடாமுயற்சியுடன் செயல்படும் நீங்கள் இறுதி கட்டத்தை நெருங்கும் பொழுது சோர்ந்து விடுகிறீர்கள். 99 முறை முயன்று பார்த்து தோற்றுவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு 100வது அடியில்தான் தங்கம் இருக்கிறது என்பது தெரியாமலேயே போய்விடுகின்றது. இத்தையவர்கள் உங்கள் ராசிபடி திருந்து தேவன்கொடியில் அருள்பாலிக்கும் கற்கடேஸ்வரரை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும். சிம்மம் தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கொண்டு இருந்தாலும் வெற்றியின் இலக்கு உங்களுக்கு எப்பொழுதும் மாறுவது இல்லை. ஒரே இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற உங்கள் ராசிப்படி திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாஞ்சியம் திருக்கோவிலுக்கு சென்று வருவது நன்மைகளை அதிகரிக்கும். கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள். முன் ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். நிச்சயம் மாற்றம் நிகழும் என்பதில் சந்தேகமில்லை. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நேர்மையாக நடந்து கொள்வதில் மன நிம்மதியும் அதே சமயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது இயலாத காரியம். இதை உணர்ந்து செயல்பட்டால் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைவது நிச்சயம். உங்கள் ராசிப்படி திருத்தணியில் அமைந்திருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடிக்கடி வாழ்க்கையே வெறுக்கும் அளவிற்கு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் என்பது போல், மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பது போல் ஒரு நினைப்பு இவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாய் இருக்கும். உங்கள் ராசிபடி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வர நன்மைகள் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவில் சிறப்பு வாய்ந்ததாய் கருதப்படுகின்றது. உங்களுடைய ராசிப்படி இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். முன்னேற்றம் நிச்சயமாய் இருக்கும். விதண்டாவாதம் பேசும் நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது அடுத்த படிக்கு செல்ல உதவியாயிருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை நடராஜ சுவாமியை தரிசனம் செய்து வர இதுவரை இல்லாத மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்திருந்தால் நடராஜரே உங்களை அழைத்து வந்ததாக அர்த்தப்படுத்தப்படுகிறது. எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல வழி பிறக்கும் என்பது ஐதீகம். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரை தேவிப்பட்டினத்தில் இருக்கும் திலகேஸ்வரர் கோவில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பண ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்கள் தவறான வழியை தேர்ந்தெடுக்காமல் நேர்மையான வழியிலே மனதை செலுத்துவது மிகவும் நல்லது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்கிற கருத்திற்கு ஏற்ப அறவழி போராட்டம் நிச்சயம் வெல்லும். மீன ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக சொல்லப்படுகின்றது. மீன ராசிக்காரர்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு முறை அதிகமாகவும் கிடைக்கும், ஒரு முறை குறைவாகவும் கிடைக்கும். இது நன்மையாகவும் தீமையாகவும் கூட இருக்கலாம். இத்தகையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. இதுபோல மற்றுமொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.